கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு முறை புது வருட நல்வாழ்த்துக்களையும் தேவன் கொடுத்த முதலாவது உயிர்த்தெழுந்த இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் உலக நாளத்திலிருந்து உங்களை வரவேற்கிறோம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரை கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்கிற இந்த உடன்படிக்கையை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் இந்த கரங்களை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் வருஷத்தில் வாக்குத்தத்தங்கள் நிறைய கிடைச்சிருக்கும். நிறைய வீட்டில் வாங்கி பத்திரமா வச்சிருப்போம். நிறைய கிடைச்சிருப்போம். அங்கங்க நிறைய மாட்டிலாம் வச்சிருப்போம். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, நல்ல விஷயம் தான். அதை பார்க்கிறோம். வேதம் சொல்வது இருதயமாகிய பலகையில் என்ன செய்யணும்? எழுதணுமா? இருதயமாகிய பலகைக்குள்ள இந்த வார்த்தைகளை அப்படி நல்ல ஆணி அடிச்ச மாதிரி உள்ள ஸ்டாக் பண்ணி சொல்லணும். அதில் பார்த்து காத்தடிச்சாலும் எது அடித்தாலும் விழாதபடிக்கு ஒரு ஸ்டாக் படித்து வச்சுக்கணும். சிலர் பார்க்கும்போது காத்தடிச்சோம் நாங்கள் விழுந்து சில ஆட்களை கொண்டு கொடுத்து அப்படி இல்லை. அப்படி வார்த்தையை இருதயமாக பலகை எழுதணும் பாருங்க. அதில் ஆணி மாதிரி உள்ள அச்சாணி மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. அதுதான் நமக்கு முன்னாடி போகும். இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குதுங்க. இப்போ நம்ம போகும்போது எது போகும் முன்னாடியே இப்போ கட் அவுட் பண்ணிருக்கோம். போகும்போதுலாம் எது முன்னாடி போயிட்டே இருக்கோம்? அவங்க விளங்கி இருக்கிறான் அந்த அடையாளத்தை. ஆனால் நான் மனதுக்குள்ள விளங்கலை. மனதுக்குள்ள இருந்துச்சுல விளங்கலை. அந்த வார்த்தை உள்ள வைத்துட்டு இந்த வருஷம் முழுவதும் நீங்க ஒவ்வொரு நிமிடமும் நினைக்கிறது வார்த்தை. காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே நீ சொல்லியிருக்கீங்க என் சமூகம் முன்னாடி இந்த வார்த்தையை வாசிப்போம். உபாகம புஸ்தகம் எல்லாருக்கும் அதை எடுத்துக்கணும். உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கலங்கவும் வேண்டாம். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ரொம்ப இந்த வார்த்தை பிடிச்சது. இந்த வார்த்தை ரொம்ப பிடித்தது எனக்கு. இந்த மெசேஜ் ஆராதனைக்கு சில மாநிலத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜை ஆண்டவர் நாமத்தில் ஆயத்தப்படுத்தினேன். டக்கு திடீர்னு சொல்றாரு அந்த வார்த்தை வேண்டாம், இந்த வார்த்தை பேச அப்படின்னு. இந்த வார்த்தை பேசுறது. இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. நீ பயப்படவும் நீ கலங்கவும் வேண்டாம். இது நான் பார்த்து சொல்றாரு பாருங்க. கொஞ்சம் பக்கத்துல கை சொல்லுங்க. நீங்கள் பயப்படவும் நீங்கள் பயப்படவும் நீங்கள் பயப்படவும் என்ன அழகான சின்னப்படுத்துற வார்த்தை இல்லைங்களா? கர்த்தர் சொல்லுங்க நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஏன்னா அந்த வருஷத்துல நானா முன்னாடி போகிறேன். என் சமூகம் முன்னாடி போகும்போது அப்படி திடீர்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மேலான அதிகாரி வராருன்னு சொல்லுங்க, கமிஷனர் வராரு, கமிஷனர் போலீஸ் வராரு. அது வராரு அப்படின்னு மூலக்கடையில் பயங்கர டிராபிக் இருக்கு. நம்ம நினைச்சிருக்கோம் ஐயோ இவ்வளவு டிராபிக் எப்படி கடந்து போகணும் அப்படின்னு.
ஆனா வரலாறு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துல என்ன நடந்தது? எல்லா டாபிக் கிளியர் ஆயிருது. அவர் ஸ்பீடு குறையறது இல்லை. அப்படி எப்படி ஆரம்பிச்சார் அப்படியே இருக்கிறாரு. இந்த டிராபிக் கடந்து போறாரு. இந்த வருஷத்துல தடையெல்லாம் தாண்டி அப்படிதான் கடந்து போங்க. ஆண்டவர் சாப்பிட்டு அடிப்போம். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த வார்த்தையோட அற்புதமா இருக்குல்ல. இந்த வார்த்தை கிடைச்ச உடனே எந்த இருக்குது எனர்ஜியா இருக்குது. காம்பளா குடிச்ச மாதிரி எனர்ஜிக்காக பாதாம் பிஸ்தாம் அது ஒரு ஆட்டுக்கால் மாட்டுக்கால் வாட்டு எல்லாம் குடிச்சு என்னெல்லாம் நினைக்க மாட்டோம். ஆனா அது ஒண்ணு ஏற மாட்டேங்குது. ஆனா இந்த வார்த்தை எப்படி எனர்ஜியா மாற்றும் பாருங்க. வருஷத்துல இந்த வார்த்தை உங்களை இந்த வருஷம் முழுவதும் அழகா நடத்தும். நீ காலையில் கூட இந்த வார்த்தை சொல்லி திரும்பி ஜோம் பண்ணுங்க. உண்மையா மனதை இன்னைக்கு காலையில் இதே வார்த்தையை நான் நினைவுந்து நான் ஜோமனையா அவங்களுக்கு மட்டும் ஒரு கை வைக்கிறேன். இவ்வளவு பகவான் ஆண்டவரை ஆசீர்வதிக்கவே இல்லை. இந்த வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் என்னது? நான் காலையில் எழுந்த உடனே வார்த்தை நினைத்தேன். ஆண்டவர் இன்னைக்கு நான் செய்ய போற வேலை, நான் பண்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சமம் முன்னாடி போனோம். நீங்க முன்னாடி போனதான் எனக்கு எந்த டாபிக்கே இருக்காது, எந்த இடத்தில் இருக்காது, எந்த தடைகள் இருக்காது. எல்லாத்தையும் தாண்டி நான் நினைச்சு கடந்து போவேன். இது யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வருஷம் மோசேயின் காலம் முடிந்து யோசுவாவின் ஆண்டு இது. யோசுவாவின் ஆண்டு எது நம்புறீங்க? இந்த யோசுவாவின் ஒரு எழுப்புதலின் ஆண்டாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் தியானித்தோம். அது 7 காரியங்களை சொன்னேன். யாராவது ஒருத்தர் 8 காரியங்கள் டயர்லாம் பார்க்காம சொல்லணும். என்னுடைய சொல்லுங்க தைரியம் பார்த்தது இல்லை. அவன் எங்க உள்ள வசத்துள்ள வச்சிருக்கிறோம் பாருங்க, உள்ள இல்ல பாருங்க, பேப்பர்ல வச்சிருக்கிறோம். என்ன பண்றது யோசிச்சு பாருங்க. 7 காரியம், 8 காரியம் சொல்லுங்க. 8 காரியம் முதல்ல கர்த்தர் முன்னாடி எதா இருக்கிறாராம்? முதல்ல சமூகம், இரண்டாவது அக்கினி, இஸ்ரவேலின் தேவன் உன்னோடே கூட இருப்பார், இரண்டாவது மூன்றாவது கூடவே இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை பின் புறப்படுகிறார். அது அப்புறமா முசுக்கட்டைகளின் அந்த முசுக்கட்டைகளின் செடிகள் அதெல்லாம் சப்ஜெக்ட் இடையில சொன்ன விஷயம். அந்த இறைச்சி வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் நமக்காக எழுதி அவர் புறப்படுவார். அப்புறமா வந்து நம்மளுடைய பாடத்திலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகம் முன்பாக செல்லும், சமூகம் முன்னாடி செல்லும், கோணலானவைகளை செவ்வையாக்குவார், கோணலானவை செவ்வையாக்குவார், தடைகளை நீக்கி போடுவார், தடைகளை நீக்கி போடுவார், பாளையத்தில் உலாவிக் கொண்டிருப்பார், பாளையத்தில் உலாவுவார். அவருடைய சமூகம் முன்பாக செல்லும், சமூகம் கோணலானவைகளை செவ்வையாக்குவார், தூதரை முன் அனுப்புவார், கடைசியா மீண்டும் மகிமைப்படுத்துவார். அந்த 7 பாயிண்டாவது மனதில் வச்சிருந்தாலே அற்புதமா என்ன செய்யும் உங்களுக்கு விளங்கும். நான் பிரசங்க அப்படின்றது கேட்கிறேன். இந்த பாயிண்ட் உங்களுக்கு டக் 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 இந்த 7 காரியத்தை மனதில் வச்சிருக்கேன். 7 வந்து பூரணம், பூரணமான ஒரு காரியம்.
வைத்திருக்கிறார். இப்ப அந்த யோசுவாவுடைய காரியத்தில் சில காரியங்களை மட்டும் நாம் தியானிக்க போறோம். அடுத்த லெவல் யோசுவாவின் கருத்து வாசிப்போம். யாத்ராவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் நல்ல கவனிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு மோசே காலம் முடிவதற்கு முன் யோசுவாவை எப்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார், எப்படி ஆயத்தம் பண்ணப்படுகிறார், அந்த வார்த்தைகள் கவனிங்க. மீண்டும் அந்த வார்த்தை வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவதை போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு மோசே பாளையத்துக்குள்ள கடந்து போறாரு. அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இப்போ யோசுவாவுக்கு நான் சொன்னேன் சமூகம் முன்னாடி செல்லும் அப்படின்னு. அவன் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு உண்டாவதற்கு யோசுவாவிடத்தில் குவாலிட்டி என்ன, தகுதி என்ன, யோசுவா எப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்பட்டார் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை காங்க. மோசேயோடு கர்த்தர் பேசுறாரு. இப்ப இதை யார் கேட்கிறா? யோசுவாவுக்கும் தெரியும். யோசுவாவும் கேட்கிறாரு தேவன் எப்படிலாம் மோசேயோடு இருந்தார், எப்படி பேசுறாரு, எப்படி நடத்துறாரு, மோசே எப்படி கர்த்தரை தேடுகிறார் என்பதெல்லாம் அவர் அருகில் இருந்தே கவனித்து 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 தன்னை உருவாக்குவதை பார்க்கும்போது அடுத்த அதே வார்த்தையில் சொல்றாரு பாருங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ஒரு வாலிபன், வயசான ஆடலாம் கிடையாது, நல்லா ஆடி ஈடிலாம் ஓடி எல்லாம் ஒழிஞ்சு எல்லா பலன் போனதுக்கு அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உட்கார்னேன் அப்படின்னு சொல்ல. நல்லா எல்லா பலன் போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு கதாவே கதாவே அப்படின்னு சொல்ல பாருங்க. ஒரு வாலிபன் வாலிப வயதுல பாருங்க அவன் என்ன செய்யறான், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதபடிக்கு அவனுடைய மனதில் இருக்கிற வாஞ்சை எப்படி இருந்து பாருங்க. ஏன் அப்படி அவனுக்கு வாஞ்சை வந்ததுன்னா மோசேயோடவே அவன் கூடவே இருக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மோசே வரும்போது என்னெல்லாம் நடக்குது, அந்த பழைய ஆசரிப்பு கூடாரத்துல பாருங்க ஒரு இஸ்ரவேலனா இருந்தா அவன் என்ன செய்யலாம், அந்த பரிசுத்த ஸ்தலத்துல வரலாம். ஆசாரியனா இருந்தா பிரதானத்துக்குள்ள வரலாம். அந்த ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்ய முடியும், போக முடியும். இப்படி தேவனுடைய வழிநடத்துதல் எல்லாம் உள்ள இருந்து இருந்து யோசுவா கவனித்துக் கொண்டே இருக்கிறார். வாலிப வயதுல வாலிப நாட்கள்ல கவனித்து கவனித்து அவன் மனதில் பாருங்க கர்த்தரை தேடுறதோட நல்லது கண்டுபிடிச்சான், கர்த்தரோடு இருப்பதை நல்லது கண்டுபிடிச்சான். அவனுக்கு அது வாஞ்ச வந்துச்சு, மகாபரிய விருப்பம் வந்தவுடனே பாருங்க எப்பவும் அந்த தேவனுடைய வாசஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறதே அவன் ரொம்ப வாஞ்சித்தான். இன்னைக்கு நமக்கு கொஞ்ச நேரம் ஆயத்தில் உட்கார்றதுக்கு அவ்வளவு கடினமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. எவ்வளவு பிரயாசப்பட்டு உட்கார வேண்டியது தெரியுமா? பிள்ளைகள் அழைச்சிட்டு வரணும்னா காலை எதிர்ச்சி சபைக்குள்ள வரணும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுல வாரத்துல ஒரு நாள் வரதுக்கு, ஒரு சிலர் தான் 2 நாள் வரும், செவ்வாய்க்கிழமை வருவோம். வாரத்துல ஒரு நாள் காலையில மாலையில வராங்கன்னா அது காலையில் மட்டும்தான் வருவோம், சாயங்காலம் நினைச்ச மாட்டோம். நாங்களாம் வரவே மாட்டோம், ரொம்ப தீர்மானமா எடுத்துக்கிறோம், வைராக்கியமா இருக்காங்க. நாங்க சாயங்காலம் பக்கம் எங்களை பார்க்க மாட்டோம். ஆனா யோசுவா குறித்து வேற சொல்றது என்ன நினைக்கிறோம், கர்த்தருடைய சமூகம் முன்னாடி போனதுன்னு சொன்னா என்ன செய்யணும், நீ ஒரு குவாலிட்டி கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு.
ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நினைச்சக்கூடாது, பிரியக்கூடாது. ஏன் பிரியக்கூடாதுன்னா, நீ அங்கதான் உனக்கு எதிர்காலத்துக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும், எதிர்காலத்துக்கு வந்து திட்டம் தான் கிடைக்கும். கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்கும்னு தெரியும். பாருங்க, மோசேயோடு பேசுறதை இந்த யோசுவா பார்க்கிறான். கர்த்தர் எப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு விருப்பம் வருது. அவன் கர்த்தர் மோசேயோடு பேசுறாரு, நாளைக்கு என்னோடு கர்த்தர் பேசணும்னா கர்த்தர் என்னோட பேசுற எப்படி இருக்கும்? அப்போ மோசேயோட கர்த்தர் பேசும்போதெல்லாம் அது முகம் பிரகாசமா மாறுது. அப்படியே மகிமையை பார்க்கிறாரு, அந்த மகிமை பிரசனம் நிரப்பதை பார்க்கிறாரு. அதை பார்க்க தான் பாருங்க அவனுக்கு பெரிய ஆசை வருது. நம்ம அடுத்த உலகத்தோட நம்ம யாரோடு சேர்றோமோ, யாரோடு சேர்ந்துருமோ அவரோட பிறகுதான் நம்ம நினைச்சோமா. இங்க ஒரு நல்ல தூங்குற மனுஷனோட சேர்ந்து பாருங்க, நல்லா சாப்பாடு பிரியத்தை சேர்ந்து பாருங்க, நல்ல ஊர்கதை பேசுறாங்க சேர்ந்து பாருங்க. அந்த சாயல் கொஞ்ச நாளைக்கு அப்படியே உங்களுக்கு பிடிச்சிடும். ஏன்னா நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அதை பேசிக்கிட்டே இருக்கீங்க, கேட்டுட்டே இருக்கிறீங்க, அப்படியே நீங்க மாறுவீங்க. அதை பார்க்கிறோம். நல்ல ஜெபிக்கிற ஒரு ஆளோட பழகி பாருங்க, நல்ல ஜெபிக்கிறவங்களோடு ஐக்கியத்தை வைத்து பாருங்க. ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்து அவங்க ஜெபிக்கும் போது நீங்க நிறைய பேருக்கு ஜெபனம் வரமாட்டேங்க பாருங்க. வாலிய பிள்ளைங்கள்லாம் ஜெபம்னாலே அப்படியே என்ன கடினமா இருக்குது. ஏன்னா காரணம் என்ன, 24 மணி நேரம் வேற சிந்தனை இருக்குது. அந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகள் மாற மாட்டேங்குது. ஏன்னா பெற்றோர் வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்யல, தேவ சமூகம் உட்கார்றது இல்ல, தேவ சமூகத்தில் உட்கார்றது இல்ல, பிள்ளைகளை உட்கார வைக்கிறது இல்ல. உட்கார வைத்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யறது, அம்மா அப்பா நல்ல ஆவில நிறைய ஜெபம் பண்ணா பிள்ளை அதை பார்த்து என்ன செய்யும், பார்த்து என்ன செய்யும். சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா பாட்டு பாடும். அதே பிள்ளை கொஞ்சம் வளர்ந்த பாருங்க அப்படி வேற மாதிரி முதல்ல சொன்னோம் அல்லையா சொன்னா சொல்லிடுது, சோத்திரம் சொன்னா சோத்திரம் சொல்லிடுது. கொஞ்ச நேரம் வளர்ந்த வர பார்க்குது, அம்மா அப்பா பார்த்து வேற மாதிரி ட்ராக்ல போகுது அப்படின்னு அப்புறம் இந்த ட்ராக்ல அது பழக ஆரம்பிச்சோம். இல்ல, தேவ சமூகம் ரொம்ப முக்கியம். உன் வீட்டை தேவ சமூகம் மாற்று, தேவ சமூகமா மாற்று. 24 மணி நேரம் டிவி போட்டு வச்சுக்கிட்டு அங்க வில்லிகளை பார்த்து உங்க குணம் எப்படிப்பட்டதா மாறுது, வில்லன் வில்லியா மாறிட்டே இருக்கிற வாழ்க்கையே வில்லர்களா மாறுறாங்க. ஏன்னா அந்த சாயல்ல வந்துருது. கண் அதை பார்க்குது, காது அதை கேட்குது, அதை பார்த்து பழகுற பாருங்க. அப்பா சொல்றேன்னா 2 மைண்ட் அதுல போயிருக்கு பாருங்க. ஆனா யோசுவா மோசே பார்த்துட்டே இருக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறார். வாலிப வயது பாருங்க. இது யாருக்கு பேசுறேன்னா வாலிபர்களுக்கு ரொம்ப பேசுறேன். தேவ சமூகத்தை ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப வாஞ்சியை தேடணும், நல்ல பிரியமா தேடணும் பாருங்க. நல்ல தேடி பாருங்க, எவ்வளவு பெரிய மாற்றத்தை நீ வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அவரை தேடி பாருங்க, கர்த்தர் பெரிய கர்த்தர். ஏன்னா இந்த படிக்கும்போது இருக்கிற ஆச்சரியம் என்னன்னா, மோசேக்கு பிள்ளைகள் இருந்துச்சு. மோசேக்கு பிள்ளைகளை யோசுவா சாணத்தை கொண்டு வரல. ஆரோனுக்கும் பிள்ளைகள் இருந்துச்சு. அவர்களும் ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனா அவர்களை நடத்திக்கு கொண்டு வரல, நடத்திக்கு வேலைக்கு என்ன செய்யல, கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. காரணம் கொண்டு வந்தார்கள். அப்படி பிள்ளைகள் பாருங்க தேவ சமூகத்தில் உட்காரல. ஆனா யோசுவாவை கவனித்து பாருங்க, தேவ சமூகத்தில். அதனால நான் சொல்றேன், பிள்ளைகளை எல்லா ஆரோக்கியம் கூட்டு வரணும். என்ன சேட்டை பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அதை கொண்டு வந்து பழக்கணும். சேட்டை பண்ணும்போது கொஞ்சம் கிள்ள வேண்டிய இடத்த கிள்ளி, கொட்ட வேண்டியதை கொட்டி, அதை உட்கார வச்சு அதை ட்ரைன் பண்ணிட்டே இருக்கணும். அதை நீங்க தான் உட்காரணும், இங்க உட்காரணும், இங்க கேட்கணும். அதை ஒரு யோசுவா மாதிரி பிள்ளைகளை வளர்க்கணும் பாருங்க. இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு வாங்க, ஒரு நல்ல ட்ரெயின் பண்ணுங்க. நீங்க அநேக நேரத்தில் அப்படி இருக்கிறது பாருங்க. பிள்ளைகளெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பிள்ளை நான் சேட்டை பண்ண கண்டிப்பா தவிர வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பேன், 2 அடிப்படை கொடுக்கதான் செய்வேன். எங்க வீட்டில் ஒன்று இட்டு அடிக்கிறீங்களே, மற்றவங்களுக்கு நேற்று கிரண் பொண்ண எடுத்துட்டு வந்தாங்க பாட்டி. எடுத்து வந்தோடனே உடனே தேர சொல்றா, இங்க இப்சிற மாதிரி அடிச்சிங்கன்னா கிரணத்துல கண்ணி வந்துடும், அதனால கண்ணிலாம் வராது. உடனே அடி பாருங்க அந்த பிள்ளைகளை. ஆனா நான்
நான் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நீ கொண்டு வர பிள்ளையில வந்து உட்கார பழகிறத பார்க்கணும். அப்படியே கேட்டு கேட்டு பழகிறது பிள்ளை பழகும் போதுதான் அது ஒரு யோசுவா மாறும். சும்மா யோசுவா மாறுவை, யோசுவாவின் காலமா இந்த வருஷம் மாறும்னு சொன்னா அப்போ அந்த கவனித்து பாருங்க, வார்த்தையோட அற்புதமா சொன்னாரு பாருங்க. மோசையோடு கர்த்தரிட்ட முகமுகமா பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே மோசே பாளையத்துக்குள்ள இருக்கிறாரு, கடந்து போறாரு. பாளையத்துல என்ன அந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இருக்கிற இடத்தை அப்படி உலாவ போறாரு. அவர் போறாரு. ஆனா யோசுவா என்ன செய்யறாரு பாருங்க, அப்படியே உட்கார்ந்து பிரமித்து பார்க்கிறாரு. எப்படி ஆண்டவர் இறங்கி வந்து யோசுவோட பேசுறாரு, இப்படி என்னோட பேச மாட்டாரா, என்னோட பேச மாட்டாரா, அப்படி நான் குவாலிட்டியா மாறணுமே, அப்படி தகுதியா மாறணுமே பாருங்க. தாவல் வாஞ்சியா இருக்கிறாங்க. ஆனா அந்த வானானது நீரோடை வாஞ்சித்து கதறது போல ஆத்மா என்ன செய்யணும், இந்த விருப்பத்தை வரணும், இந்த துடிப்புல வரணும் பாருங்க, துடிப்புல வரணும். யாருக்காவது பாருங்க நல்லா இப்போ வில்லியம் சிஸ்டர் என்ன சொன்ன நல்லா ஆள் நிறைஞ்சி அன்னைக்கு வந்து பேசுறாங்க. இதை கேட்டுட்டு இதை பார்த்துட்டு எத்தனை பேருக்கு அந்த ஆசை வந்திருக்கு, எத்தனை பேருக்கு ஆசை வந்திருக்கு. சரி, நானும் நல்ல ஆவில் நிறையணும், நல்ல அந்நிய பாஷை பேசணும். எத்தனை பேருக்கு ஆசை வந்திருக்கு? நமக்கு இந்த ஆசை வருதில்லை. நல்ல கிறிஸ்டஸ்ல பாடுறாங்க, இந்த மாதிரி நான் நல்லா கற்று பாடணும் அப்படி எதிர்க்கிற ஆசை வந்திருக்கு. இம்மானியில் நல்ல கீபோர்டு வாசிக்கிறார், பாடுறாரு, இந்த மாதிரி எனக்கு என் பிள்ளைகள் நடத்தும் எதிர்க்கிற ஆசை வந்திருக்கு. தேவையில்லாத இதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுப்போம், வாங்கி பிள்ளைகள் கொடுப்போம். ஆனா பிள்ளைகளை இப்படி ஒரு தாகத்துக்குள்ள வாஞ்சிக்குள்ள நம்ம எப்படி நடத்துறோம் பாருங்க. யோசுவாவை கவனித்து பாருங்க, யோசுவா கவனித்து பாருங்கள். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாதபடிக்கு என்ன தெரியும், அப்படி இதயத்துல துடிப்பு ஒரு வாஞ்சி இருக்கணும் பாருங்க. ஒரு பிள்ளைகளுக்கு அப்படி உருவாக்கணும். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே அந்த பிள்ளைகளை வைத்து பழக்கணும், கேட்க பழக்கணும், விரும்பணும் பாருங்க. எனக்கு அதை யோசித்து படிக்கும் போது என் மைண்டோட தோணுது அப்படின்னா, அப்படியே மோசே என்ன இருப்பாரு, என்ன முகத்தை வானத்தில உயர்த்தி காதை திறந்து வச்சுட்டு அப்படியே ஆண்டு பேசுறத, இவரு பேசுறத அப்படியே யோசுவா பக்கத்துல நினைச்சு இருந்து பாரு. என்ன சின்ன பையன், இது யாரு சின்ன பையன், அப்படியே அந்த அவளை தூரத்தை தள்ளி நின்று தெரிஞ்சுட்டு பாரு, அப்படியே பார்த்துட்டு பாரு. மோசையும் ஆண்டவர், மோசையும் ஆண்டவர், அதை பார்க்க 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 இவருக்கு கிடைச்சிருக்கிறது. அடுத்து அந்த மோசை அப்படி வெளியே வராது. வந்த உடனே அவர் ஒவ்வொருவருக்கும் சொல்ற ஆலோசனைகள் இதெல்லாம் பார்க்க இருக்கிறது. நான் யாரை போல மாறணும், இந்த மோசையை போலவே மாறணும், இந்த மோசையை போலவே மாறணும், இந்த மோசை போல வருஷத்துக்கு உனக்கு மாற்றம் வரணும். ஆண்டோட சமூகம் முன்னாடி போகணும்னு சொன்னான். அவன் முன்னாடி இருக்கிற சத்துரு அக்கினினால எரிக்கப்படணும்னு சொன்னான். நான் சங்கீதம் படிச்சு பாருங்க, நல்லா இருப்பாங்க பாசுறீங்க. அந்த சங்கீதம் 97 சங்கீதம் 3 அக்கினி அவருக்கு முன் நின்று சுற்றிலும் இருக்கிற என்ன அழகா சொல்ற பாருங்க, சத்துக்களை எல்லாம் அக்கினி முடிச்சது. அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்தை அப்படி கேட்டு கேட்டு இப்ப மோசே யாரா மாறாரு, மோசே ஒரு அக்கினியாய் மாறுகிறார். அக்கினி வல்லம் அப்படி அவர் கிரியை செய்து, அக்கினி வல்லம அப்படி கிரியை செய்து ஆண்டவரை இன்றைக்கு இந்த வருஷத்தின் துவக்கத்தில் முதல் உயிர்த்த காலையில என்னுடைய விருப்பம் இதுவாய் மாறட்டும். உங்க சமுதிரம் தாகமா காத்திருக்கட்டும், வாஞ்சிய காத்திருக்கட்டும். யோசுவாவை எனக்கு முன்மாதிரி வைத்துக் கொள்ளுகிறேன். யோசுவா கீழ்ப்படிதல் தாரும். அங்க பார்க்க வேண்டியது கீழ்ப்படிதல். யோசுவா அப்படியே மோசேக்கு கீழ்ப்படிதல் அப்படியே இருக்கிறா பாருங்க. அவரோடு இருக்கிற வாழ்வு இதுல நம்ம பிள்ளைங்களை கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பாருங்க, அப்படியே நெடிமா பாருங்க, இப்படியுமா இப்படியுமா எப்படா விடுவாரு, எப்ப ஆள் தலைமுறைய ஓடலான்னு இருப்பான். நீங்க என்னைக்காவது உங்க பிள்ளைகள் இப்படி வாஞ்சியா அனுப்புறீங்களா, தாகமா அனுப்புறீங்களா, வளர்க்குறீங்களா, அதை யோசிச்சு பாருங்க. நீங்க சபைக்கு தான் அனுப்புன்னு சொல்லுவோம், வீட்டுல அப்படி உட்கார வச்சு பாக்குறது, இப்படி வளர்த்து பாருங்க வச்சோம். இந்த வருஷத்துல இதெல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்து, அதனால பாருங்க பிள்ளைகளோடு தான் அந்த காரியத்தை செய்யணும். சபைக்கு வர பிள்ளைகளோட வரணும்.
தூக்கிட்டு வந்துடணும். வந்து நின்று அந்த பிள்ளைகள் ஆண்டவரே இது கேட்கிறேன், இத மாதிரி உருவாக்கப்படணும் ஆண்டவரே. நான் ஒரு மோசே மாறட்டும், மோசே பார்த்து யோசுவா உருவான போல என் பிள்ளை உருவாகட்டும், என் பிள்ளைகள் என்ன செய்யணும் உருவாட்டும். இந்த தரிசனம் அவங்களுக்கு வந்ததுனாலே உங்க வாழ்க்கை அப்படி பக்கரமா மாறுவாங்க, ஆச்சரியமா மாறுது. பிள்ளைகளுக்கு உபதேசம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவம் பண்ணுறது உபதேசம் இருக்குது. ஆனா கிறிஸ்தவ பிள்ளைகளே தகுதிகளா இருக்குது வந்து ஒரு சரியான இல்லாம இருக்கு, சரியான ஒரு இதில் இல்லாம இருக்கு. நமக்கு எவ்வளவு பெரிய ஆலோசனை சக்திகளை காட்ட கொடுத்து உருவாக்க விரும்புகிறாரு, வாஞ்சியா நம்ம மாற்ற விரும்புகிறாரு. என் சமூகம் உனக்கு முன்னாடி சொல்லும், என் சமூகம் முன்னாடி சொல்லும், பயப்படாத அப்படிங்கிறாரு. அவன் தேவனுடைய பிள்ளை வந்து பயப்படாம தைரியமா இருக்குதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த பெரிய வாக்கியம், பெரிய ஆசீர்வாதங்கள் பாருங்க, பெரிய ஆசீர்வாதங்கள். மோசே இருக்கிறான். ஆச்சரியமா இருந்ததுன்னா மோசேக்கு பிள்ளைகள் இருந்து, ஆனா மோசே பிள்ளைங்க எப்படி இருக்குல்ல, நிறைய இருக்குது புலிக்காரர்கள் பிள்ளைங்க இப்படிதான் இருக்குது, வெளிவார பிள்ளைங்க நேரம் தான் இருக்குது. பாருங்க அந்த ஸ்நானத்துக்கு கத்தர் வேற ஒருத்தர் கொண்டு வந்துருக்காரு, வேற ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க நம்ம பிள்ளை இப்படி செய்ய மாட்டேங்குது, பிள்ளைகளை திரிக்காதீங்க, ஆனா நடத்துங்க, புத்தி சொல்லி நடத்துங்க, ஜெபத்துல நடத்துங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ண வைங்க. நான் அதுதான் பிள்ளைகள் ஆபரகாம் எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுறாருதான், நல்ல பாட்டு பண்ணு, நல்ல கைத்தட்டி பாடுங்க. அங்க இருக்கும்போதே பாடலைன்னா முன்னாடி உங்களை எப்படி கற்றுக் கொண்டு வருவார். கைத்தட்டி பாடுறதுனாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கொஞ்சம் எங்க முன்னாடி கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரிவிப்பாங்க, கைத்தட்டி ஒண்ணு என்ன என்ன புத்தி இருக்கிறதுல, என்ன ஆவி இருக்கிறதுல, இப்படிலாம் இப்படி எப்படி அது சும்மா வருது தெரியல. பக்கத்துல நின்று நல்லா கைத்தட்டி பாடுறது ஆனந்த கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நல்லா பண்ணான். அதனால பையன் அப்படி பண்றான். நல்லா பாடுறது. நாங்க வந்து நம்மளை திருப்பி பார்க்க முடியாது, நான் யோசிப்பேன். அவன் கண்ணை மூடிட்டு அங்க போயிடலாம், அந்த அவரை பார்க்க போயிடலாம், நம்மளை பார்க்க படுற இருக்கிற நம்ம அடுத்து போட்டு சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு அனுபவம் வரணும் பாருங்க. அப்போ பழக 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 சிலங்க நான் ஆணும் பேர ஏன் சொல்றேன்னு தவறு நினைச்சீங்க. ஏன்னா அவங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி எனக்கு தெரியும். நான் வீட்டு போனால் என்னோட ஓடிடுவோம், அப்படியே தோற்ற போனால் கொஞ்சம் போது ஆளுகளோட ஓடிட்டு இருப்போம் காஷ்மீர்ல இருக்கும். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க பழக ஆரம்பிக்க 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 அப்படியே அப்படின்னா அடிக்கடி வீட்டுக்கு போவேன். சயின்ஸ் நினைக்கிறாங்க இப்பெல்லாம் பாசம் வரைய மாட்டேங்கிறாங்க. எனக்கு எலி நம்ம அந்த அவசியம் இல்லை. இப்ப நீங்க தான் நேரம் உருவாக்கணும். ஏன் நீங்க உருவாக்கணும், உருவாக்க வரதான் அந்த வீட்டுக்கு அடிக்கடி போகணும். அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தா இருந்து அது வேற மாதிரி வராது. அது வேண்டாம். எப்ப நீ அனைவரும் ஆயத்தப்படுத்தணும், ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு அது விருப்பம் வந்துருக்கு பாருங்க. யாரோட சேர்றோமோ அப்படிதான் இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்த நாருக்கு தனி மனம் இருக்குதா, இருக்குதா? சரி இல்ல. ஆனா எதோட சேர்ந்தோட மனம் வந்துருது? வசனத்தோட சேர்ந்து சேர்ந்து பாருங்க, சத்தியத்தோட சேர்ந்து பாருங்க, சத்தியத்தை ருசித்து பாருங்க. அதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு. ஆனா மோசே பிள்ளைகள் ருசித்து பார்க்கல, ஆரோனிய பிள்ளைகள் ருசித்து பார்க்கல. ஆனா யோசுவா அதை கண்டுபிடித்தான், அவன் ருசித்து பார்த்தான். பார்க்க 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 கொஞ்ச நாளில் வந்து சரி ஆண்டவர் பாருங்க அவனை ஒரு நடப்பித்து காரணாய் கர்த்தரை மாற்றினார். சில காரியங்களை சொல்றவங்க காத்திருக்கிறது எவ்வளவு நல்லது. சிலருக்கு காத்திருக்கிறது சஞ்சலமா இருக்குது, வருத்தமா இருக்குது. இறைமையை ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. இறைமையை புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பரியாசக்காரனுடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. நான் பரியாசக்காரனுடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. நான் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, களி கூறவில்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், உம்முடைய கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர், சலிப்பினால் என்னை. நிரப்பினீர். இந்த வார்த்தை நிறைய பயன்படுத்துறோம், ஆனா இது கரெக்டான வார்த்தை இல்ல, இது சரியான வார்த்தை இல்ல. நான் தனித்து உடைய கரத்தினாலே நான்
நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். நான் கரத்து நிமித்தம் எப்படி இருந்தேன்? தனித்து இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு என்ன கிடைச்சது? இதே வார்த்தை யோசுவோட கேட்டு என்ன சொல்லிருப்பாரு? யோசுவோட போய் ஐயா நீ தனித்திருந்தியா என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னா அவர் சொல்லிருப்பாரு. ஆனா எரேமியா சொல்றாரு நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு சலிப்பு வந்து இதுதான் நிறைய சொல்லுவான். எங்க ஜோபனா போனா போர் அடிக்குதுங்க. அங்க போனா என்ன செய்வாங்க? சர்ச்சில் உட்கார்ந்து போர் அடிக்குது. எரேமியா பேசுறான். ஆனா யோசுவோட கேட்டது சொல்றான். அதை தாவி சொல்றான் 1000 நாட்களை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் ஒரு நாள் காத்திருப்பது சொல்ற ஒரு நாள் காத்திருந்தாலே 1000 நாளுக்கு சமங்கிறாரு. அவ்வளவு மகிமை இருக்கு, அவ்வளவு பிரசன்னம் இருக்குது, அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறார் அப்படி இருக்கிறாரு. ஆனா இங்க எரேமியா சொல்றாரு சலிப்பு அப்படிங்கிறாரு. நிறைய விசுவாசிகளுக்கு எப்படிதான் இருக்குது? சலிப்பு வந்துருது. முன்னாள் விடமா வேண்டாமா, வாச விடமா வேண்டாம், காத்து விடமா வேண்டாம், சுதீர் விடமா வேண்டாம், நான் சலிப்பா இருக்குது எங்களுக்கு. கரெக்டா இருக்கும். 2 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா 10 மணி முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா காத்திருக்க அதான் பெந்தேகோஸ்து சமங்கிறது வந்து அதுக்கு ஆரம்பத்துல டைம், முடிவுக்கு டைமே கிடையாது. ஆனா இன்னைக்குள்ள பெந்தேகோஸ்து நிறைய நினைக்கிறது கரெக்டா சொல்லணும்னா அந்த ஏஜி சர்ச்சி என்னைக்கு வந்துச்சதோ அதுல இருந்து டைமிங் எல்லாம் ட்ரெடிஷனல் சபையோட மோசமாயிடுச்சு. இதுல பெந்தேகோஸ்து சபைக்கு முடிவே இருக்காது பாருங்க, முடிவே இருக்காது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் சர்வீஸ். அப்படி பாடல்ல போயிட்டு இருக்கோம், அப்படி மெஸ்ல போயிட்டு இருக்கோம், அப்படி ஜெபத்துல போயிட்டு இருக்கோம், விசுவாசத்துல உட்கார்ந்து அப்படி பரவசம் அடைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆதியில் அப்படி இருந்தது. இன்னைக்கு பாருங்க சில கலைகள் உள்ள நுழைச்சி என்ன செய்யறது? டைமிங் இதெல்லாம் சேர்லாம் கிடையாது பாருங்க, சேர்லாம் கிடையாது. கீழே தான் எல்லாம் நல்லா பாய்ந்துங்க. அப்படி நல்லா உட்கார்ந்து ஆரம்பிச்சாங்க. இப்போ உட்கார முடியல, எதிர்க்க முடியல, கால் வலிக்குது, முட்டு வலிக்குது. என்ன காரணம் சொன்னா நீ லக்ஸுரிஸ் தேடினா சுகரம் போச்சு, ஆரோக்கியம் போச்சு, மகிழ்ச்சிலாம் போச்சு. நீ டைமுக்கு சொல்றோம். நிறைய பேர் என்ன சொல்ற பாருங்க, நீ டைமுக்கு கரெக்டா அப்படிங்க. மனதில் நமக்கு சஞ்சலமா இருக்கும், வருத்தமா இருக்கும். என்ன இதெல்லாம் வளர்ந்துருக்குது, என்ன இது? கர்த்தருடைய ஆலயத்துல இருந்தாங்க. அவன் சொல்ற பாருங்க, தாவி என்ன சொல்ற, ஒரு நாள் காத்திருப்பது எப்படி இருக்குமா? 1000 நாளுக்கு சமம் அப்படிங்கிறாரு. யோசுவா பாருங்க, அப்படியே ஆலயத்துல ஆசீர் கூடாரத்துக்குள்ள அப்படியே சந்திச்சுட்டு இருக்கிறாரு, தேவனோடு சந்திக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு சபை நிலவரம் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு சபை எதை நோக்கி பார்த்து டைம்ல போயிட்டு இருக்குது. 1 மணி நேரம் தான் இருக்கணும் சர்வீஸ், 2 மணி நேரம் இருக்கணும், அது மேல இருக்க கூடாது. ஐயா உன்னை அறியாமலே அந்தி கிறிஸ்து ஆவி உன்னை ஆண்டு கொண்டு இருக்குது, சத்துருவன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அதனால உனக்கு சபைக்குள்ள இருக்க முடியல, அது சலிப்பா மாறுது, உனக்கு ஆவது சலிப்பா மாறுது இன்னைக்கு. ஆனா ஊர்க்கதை பேசும்போது பாருங்க, பரியாசக்காரர் உட்கார்ந்து வருங்க, எவ்வளவு மணி நேரம் வீட்டுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணி பேசிட்டு பாருங்க, மணிக்கணக்கில் நேரம் அதுல இருக்குது. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்வதற்கு நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு பெந்தேகோஸ்து சபைக்கு எங்க ஊர்ல இருக்க சீசர்ச்சி முடிஞ்ச உடனே அவரை கூட்டு போவாங்க. அவங்க ஆரம்பிக்கிறது 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. எத்தனை மணிக்கு முடிப்பாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 2 மணிக்கு முடிப்பாங்க. 2 மணிக்கு முடிப்பாங்க. அது எங்களால எங்க ஓட்டு உட்கார 3 வருஷம் உட்கார இருப்பாங்க. அப்படி பின்னாடி திரும்பிலாம் பார்க்க முடியாது, திரும்பி பார்த்தோன்னு கொண்டு தான் கிடைக்கும். முதல் இப்ப யோசித்து பார்க்கிறேன், கர்த்தர் அப்பவே நம்ம குருக்கு என்ன பிளான் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் இருக்கிறார் பாருங்க, கர்த்தர் எங்க முழுவதும் வந்து நல்ல சீசன் பேக்ரவுண்டு. ஆனாலும் அங்க இருக்கும்போது கூட முழுவதும் எங்க ஆவிக்குரிய சபையோட ஐக்கியம், அவங்களோட ஐக்கியத்தை எங்க பெற்றோர் நடத்துறாங்க. தெரிந்தோ தெரியாம அப்படி நடத்துறாங்க பாருங்க, விரும்பி நடத்துறாங்க. முடியறதுக்கு வர செல்ல 3 மணி ஆயிரும், 3 மணி ஆயிரும். அப்படியே எந்திரிச்சு பாத்ரூம் பண்ணோட பயமா இருக்கும் பாருங்க. இன்னைக்கு உட்காந்து எத்தனை எந்திரிச்சு போறோம். அதான் சொல்லுவேன், தண்ணி நீங்க ஒரு பாட்டில் எடுத்து வந்துடணும். கேட்க வரும்போதே ஒரு தண்ணி பாட்டில் கையில வீட்டில் வந்து பிடிச்சு வந்துடணும், வந்து கையில வச்சுக்கணும். இல்ல அமர்ந்திருப்பேன்,
அப்படி பிரகாரத்தில் அமர்ந்திருப்பேன், பிரசன்னத்தில் உட்கார்ந்திருப்பேன். நீங்க அப்படி பாடி பாருங்க, நல்லா துதித்து பாருங்க, அப்படி கேட்டு பாருங்க. வசனத்தை கேட்கும் போதே ஆமென் எத்தனை பேர் சொல்றோம் பாருங்க. இது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே கை கட்டிக்கிட்டு ரொம்ப பயப்பட்டு விடாது. பயம் இல்ல, பக்தி இல்ல, ஒண்ணு இல்ல, மாய்மான இருக்குது. அதனால உனக்கு கர்த்தர் துதிக்க முடியல. அதனால வசனம் கிடைத்த உடனே என்ன செய்வோம்? கர்த்தருடைய சமூகம் முன்னாடி போவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை உடனே என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? நீங்க ரிசீவ் பண்ண அந்த எடுக்கிற வார்த்தையை ஒரு வாட்டர்ல தண்ணி ஊத்துறோம், நிறைஞ்ச உடனே என்ன ஆயிரும்? நிறைஞ்ச உடனே என்ன ஆயிரும்? நம்ம நிப்பாட்டிடுவோம். நம்ம என்ன செய்வோம்? நிப்பாட்டிடுவோம். ஒரு சின்ன பாட்டை வச்சுட்டு ஊதுன எவ்வளவு நேரம் வரும்? கர்த்தர் சமூகத்தில் வரும்போதுக்கு இப்படி மாதிரி மாறணும். எப்படி மாறணும்? அப்படியே குடிச்சுட்டே இருக்கிற பாருங்க. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. நான் அந்த அர்த்தத்துல போறேன். என்னது? திருப்தி இல்லாத அந்த வாழ்க்கை அது வேற. இங்க என்னதுன்னா ருசித்துட்டே இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பது அது பிரசனம் நல்லது, அது வல்லமை நல்லது, அது திட்டம் நல்லது, அது நோக்கம் நல்லது, அது சத்தம் நல்லது. அது பிரசனத்துல உட்கார 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 பாருங்க, உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. பாருங்க, நேரம் போறதே தெரியாது. எல்லாம் பிரசனம் பண்ண பாட பாட பேச பேச டைம் போறதே நேரம் போக போக பாருங்க. அப்படியே பழைய என்ஃபீல்டு புல்லட் பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்ச நேரம் ஸ்பீடே போகாது. ஏன் போகாதுன்னா அந்த இன்ஜின் கொஞ்சம் ஹீட் ஆகும். ஹீட்டாக அப்படி சும்மா அதுக்கப்புறம் அப்படி திருப்பினீங்கன்னா அப்படி போக ஸ்பீடு. நான் ஒரு தூரங்கிறது திருநெல்வேலி போன பச்சை கலர்ல எக்ஸ்பிரஸ் பஸ் போகும். அதான் ஸ்பீடா போற வண்டி. ஒரு பஸ் முந்தே விடல அந்த புல்லட்ல அவ்வளவு ஸ்பீடு. அவன் வந்து ரெண்டே வண்டி தான் பண்ணுவாங்க. அவன் போலாம் புல்லட் ரோடு கிடையாது. அப்படி அந்த ரோட்ல அவ்வளவு ஸ்பீடு. வண்டி சூடாக டிவி ஸ்கூட்டிலாம் சூடாக என்ன ஆகும்னா அப்படியே ஸ்பீட் குறைஞ்சே அப்படியே அமைக்கிறோம். நம்ம டிவி ஸ்கிரீன் மாதிரி உட்கார்ந்து அப்படியே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கதான் அப்படி அனல் உண்டாக பாருங்க. யோசுவா அதை விளக்கிட்டாரு. மோசையோட கர்த்தர் பேசுற சத்தம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. அப்படியே அவரோட பேசுற மாதிரி என்னோட கர்த்தர் பேசணும் அப்படின்னு அமர்ந்திருப்பிட்டு அவர் அமர்ந்திருக்கிறார். இப்போ அந்த காரியங்கள் பாசுறவங்க இறைமைய மாதிரி இருக்கக்கூடாது, சளிப்பு வரக்கூடாது. சளிப்பு வருதுனாலே சரியில்லைன்னு அர்த்தம். அப்படி வரக்கூடாது. எப்படி இருக்குன்னு பவுல் எழுதுறார் பாருங்க, வாசிப்போம். ரோமர்கள் எழுதியிருப்போம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் 4 காரியத்தை உங்களுக்கு வேகமா காய்ச்சுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ என்ன சொல்றாரு? வார்த்தை இருக்குது. எழுதிய ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இதெல்லாம் இருக்குது. நல்லா இங்கிலீஷ் வசனம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவசியம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கொஞ்சம் பக்கத்துல கேளுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியுமா? காலை எதிர்த்து சொன்ன கணவன் கொஞ்சம் சின்ன வாக்குவாதம் வந்ததுன்னா உடனே அன்புலாம் போயிடும். உடனே நீ போ, சரி நான் வரல, நீ போ, நான் வரல, நான் விடுதல்றேன். ஒரு சின்ன வருத்தம் தான், சின்ன கோபம் தான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த பிரிச்சுதான் நம்ம சொல்ற பாருங்க. பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ. என்ன அற்புதமா பேசுற பாருங்க. இவை அனைத்தும் யாரை பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு?
கிறிஸ்துவின் அன்பை விட்டு தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நபர், தேவ சமூகத்தில் வாஞ்சிக்கிற நபரை இவன் எதுவுமே நிச்சயாதான் முடியாது. கிறிஸ்துவின் அன்பை குறித்து அவன் எப்படி அந்த அன்பை ருசிக்கிறான்னு கொஞ்சம் கவனித்து பாருங்க. யோசுவா இந்த அனுபவத்தை தான் சொல்றாரு. யோசுவா விலகி சொல்றாரு, சமூகம் எனக்கு போதுமா, ஆண்டவரே சமுதிர காத்துதான் போதும். இதை விளங்குனதுனால தான் ஆண்டவர் சொன்னாரு, யோசுவாவே உனக்கு ஒரு சகாப்தமான மாற்ற போறேன். என் வாழ்க்கை ஒரு சகாப்தம் மாறணும். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வதில்லை, ஏதோ ஒரு வந்தோம் திருமணத்தை பண்ண ரெண்டு பிள்ளை பெற்றோம் முடிச்சோம் அப்படிங்கிறது இல்லை. நீ ஒரு கதாநாயகனா மாறணும், ஒரு சரித்திரத்தை ஸ்தாபிக்கிறவன மாறணும், குடும்பத்தில் மாறணும். சொல்றீங்க என் புருஷன், ஐயா என் மகன், ஐயா என் சகோதரன், என் சகோதரி இப்படி இருக்கிறான் கர்த்தருக்குள்ள, அவர்களால் இன்னைக்கு நாங்க இப்படி இருக்கிறோம், அவங்களால் தான் இன்னைக்கு நான் இப்படி மாற்றப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் மற்றவர்களால் என்ன செய்யணும்? நேசிக்கப்படுகிறவரை மாறணும். மற்றவர்களால் நீங்கள் மேன்மைப்படுத்துவதை மாற்றப்பட வேண்டும் பாருங்க. அப்படி ஒரு சகாப்தமாய் மாறணும். அப்போ மோசே ஒரு பெரிய சகாப்தம், அதுக்கு அடுத்து யோசுவா அதே சாப்பிட்டு வர்றாரு, அதே இடத்துல வர்றாரு. ஆனா மோசே பிள்ளை வரல, ஆரோன் பிள்ளைகள் வரல, ஆனா யோசுவா கொண்டு வந்தாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தை காத்திருக்கிறீர்களோ, நம்ம எதை பார்க்க கூடாது? கிறிஸ்து அவர்களுக்கு பிரிக்கிற என்ன காரணம் இருக்குது? உபத்திரவம், வியாபனம். ஏன் சொன்னா என்னுள்ள காற்ற உலகத்தில் இதெல்லாம் நிறைய நடக்கும். இதெல்லாம் உங்களை நினைச்சிட கூடாது, தடப்படுத்திட கூடாது. இவன் நம்மளை அன்பை பிரிச்சிட கூடாது. அன்புனா என்னது? தேவ சமூகத்தில் உட்காரதை கெடுத்துட கூடாது, அந்த நேரத்தை வஞ்சித்திட கூடாது. சில சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா உடனே அந்த நேரத்தை விட்டுரும் பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றது, கிறிஸ்துவ மிஞ்சி எதை நேசித்தாலும் சிலருக்கு பாருங்க, கல்யாணம் ஆனோடனே ஆண்டவர் விட்டுருவான், தேவ சமூகத்தை விட்டுருவான். குழந்தை வருஷா எண்ணூறு ரூபாய் இருப்பான், அண்ணன் சொல்லுங்க குழந்தைய பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும். என் மனைவி அதை சொல்லிட்டான், இங்க போகணும் இங்க போகணும், என் மாமனார் வீட்டுக்கு போகணும், மாமியார் வீட்டுக்கு, இப்படிலாம் சொல்ல பாருங்க. கிறிஸ்து நாட்டோடு பிரியதற்கு எதை செய்தாலும் விக்கிர ஆராதனை அதுக்கு இடம் கொடுத்துட கூடாது பாருங்க. கிறிஸ்துவ அன்பை விட்டு நம்ம பிரிக்கிறதுக்கு எந்த இடத்துல இடம் கொடுக்கவே கூடாது. சபை கூடுதல் விடவே கூடாது பாருங்க. காலை ஆராதனை, மாலை ஆராதனை, செவ்வாய்க்கிழமை ஆராதனை பாருங்க, காலையில் 5 மணி ஆராதனைக்கு வரணும், காலை 5 மணிக்கு வரணும் பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் பழகுங்க, விரும்புங்க, தாகமா விரும்புங்க, தாகமா விரும்புங்க. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். அடுத்து 39 வசனம் படித்து பாருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவ அன்பை பாருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து பாருங்க, ஆண்டவர் என்ன எவ்வளவு உயர்த்தினாலும் அப்போ நான் ஆண்டோட அன்பை விட்டு நினைச்ச மாட்டேன். எவ்வளவு தாழ்த்தினாலும் ஆண்டோட சமூகத்தை நினைச்ச மாட்டேன், விடவே மாட்டேன். எந்த சிருஷ்டி ஆனாலும் நான் கிறிஸ்து அன்பை விட்டு விடவே. இந்த புதிய ஆண்டுல இப்படி உள்ளத்து உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் யோசுவாவின் ஆண்டுக்காக தான் சொன்னேன். இது என்ன ஆண்டு? யோசுவாவின் ஆண்டு. யோசுவா பெரிய ஆண்டா கிடையாது. ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் கோத்திரத்தின் பிதாக்கள் ஒரு இடத்துல அவர் யோசுவா காட்டுறார். பிதாக்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அவ்வளவு 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நபர், அவ்வளவுதான். வேற எந்த விசேஷமான ஒரு காரியம் இல்லை. ஒரு விசேஷ காரியம் என்ன? மோசையோட கூட இருந்தார், பணிவிடைக்காரனாக இருந்தார். மோசைக்கு தண்ணீர் கை கழுவுறது தண்ணீர்லாம் ஊத்துறது இந்த மாதிரி இல்லை. இதுல பேரு பணிவிடையில வேலை செய்ய பாருங்க. ஆசிரியர் குழாத்துல இருந்து ஆலயத்தை பெருக்கிறது கொஞ்சம் வசதி வந்துச்சுங்க, சம்பளம் வந்து கூட்டிட்டு வச்சுடுங்க, கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, இப்போ அவருக்கு நேரம் இருக்காது, நேரமே இருக்காது. கத்து பாப்பார், இதுக்கே நேரம் இருக்குன்னு இவனை இதுக்கு மேல உயர்த்தி எழுதுக்கு சொன்னார்கள். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் எந்த விதமான உருவாக்குதல் உனக்கு வந்தாலும் சரி, நீ என்ன செய்யக்கூடாதுங்கிறாரு? தேவனுடைய அன்பை. இதுதான் அவங்க பிரச்சனைங்க. சமூக காத்திருக்க வேண்டிய குணம், அந்த வாக்கியம் தான் இருக்கு. உங்க குணம் எப்படி இருக்கும், உங்க புத்தி எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க.
சாப்பு சொல்ல உயர்வு ஒருத்தாள் என்ன வந்தாலும் அப்படி இருக்கிறோமா? இந்த கிறிஸ்தவங்களாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்ல, எந்த கிறிஸ்தவ வீடு என்ன கூடாது, விருந்து போகக்கூடாது, யாரையும் வீட்டுக்கு வரவழைக்க கூடாது, வரவழைக்கவே கூடாது, ஊழியத்துக்கு தடையாக காட்டு செய்யக்கூடாது, தேவ சமுதிரம் காத்திருக்கிற காரியத்துக்கு இடம் கொடுக்கவே, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி இடம் கொடுக்கவே கூடாது. கரெக்டாக நமக்கு தெரியும், 8ல இருந்து 10 மணி 11 மணிக்குள்ள ஆகுது, 6ஆம் டைம். இந்த டைம்ல நீங்க யாரும் வரணும்னா வரக்கூடாது. இல்லை அவர் சொல்ல 1 மணிக்கு வரணும்னு சொல்லி இருக்கிறாருன்னா 1 மணிக்கு வரதுக்கு இவரை சரிச்சு போகாம உட்காந்து ஆயத்தம் இருக்கும். சமையல்ல எல்லாம் இந்த கிச்சன்ல வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இல்லை அதுதான் டோட்டல் வேண்டாம், சண்டேஸ்னா வேண்டாம். இன்னைக்கு சபை எப்படி கெட்டு போகுதுன்னு பாருங்க. தேவ பிரசன்னம்னா எழுத ஒரு காரணமாக ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம ஃபங்க்ஷன் நடத்துறோம். கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் வருவாங்கண்ணா. ஐயா எல்லாரும் மாதிரி நீ இல்லை, ஒரு யோசுவா உன்னை ஒரு யோசுவா கதை வைத்திருக்கிறாரு. நீ ஆச்சரிப்பு கூடாதுல பிரசனத்துல உட்கார வேண்டிய ஆளு. நீ எத்தனை ஜெயிச்சு காட்டுற பாருங்க, எத்தனை ஜெயிச்சு காட்டுற பாருங்க. யாராவது சொல்லுங்க, அப்பா ஞாயிற்றுக்கிழமைன்னா இவங்களாம் வரவே மாட்டாங்க, இவங்களாம் வரவே மாட்டாங்க. எனக்கு எத்தனையோ வாய்ப்பு நிறைய இருக்கு, நிறைய வாய்ப்பு. அவங்க வீடுலாம் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் போய் சர்வீஸ் நடத்தி கொஞ்ச நேரம் ப்ரேயர் நடத்தி வந்தோம்னு சொன்னா சும்மா 5000 10,000 கணக்கு கொடுப்பாங்க. ஒரு சில ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம்னா கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வாங்க, தயவுசெய்து வரல, உங்க கர்த்தருடைய நாடு, நாடுடைய சமுதிரம் உட்காரணும். இதுக்கெல்லாம் நினைச்ச முடியாது, வர முடியாது, வர முடியாது. ஏன்னா அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்டா 11 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கெல்லாம் முடிச்சுவையா, அங்கே எங்களுக்கு 11 மணிக்கு தான் சர்வீஸை முடியும். அவங்க ஏன்னா 1 மணிக்கு மேலே வைக்க வர முடியும். ஏன்னா 1 மணிக்கு மேலே அவனுக்கு சாப்பிட முடியாது பாருங்க, அதனால திட்டுவான். இன்னும் ஊழியக்காரர்கள் காத்துட்டு போது சாப்பாடு போட முடியுமா? இவங்க எப்படி சொல்லுவாங்க, நம்மள அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போவாங்க. இல்லை, அதெல்லாம் அப்படி வர்றதில்லை, செய்யறதில்லை. இன்னை வர உறுதியா இருக்கிறேன், உறுதியா இருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த புதிஷ்ட பண்ணி ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்றைக்கு வர தெளிவாக்கி கத்தர் உதவி செய்யறாங்க, தெளிவாக்க உதவி செய்யறாரு. கத்தரோட நல்லவராக இருக்கிறாங்க. அதனால சும்மா கத்தர் அப்படியே வேலைக்கு பயப்படுத்த மாட்டாங்க. நல்ல உடன்படிக்கையில் இருங்க. அடுத்த ஒரு காரியம் காட்டப்படுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பவுல் எழுதுறாரு. 2வது பாயிண்ட் வாசிப்போம். ரூத் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதான் நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கப்படப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும். என்ன அழகான வார்த்தை பயன்படுத்தாங்க, உங்களை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன். இப்போ நம்ம ரொம்ப செல்வ செழிப்பிலே உட்கார்ந்துருக்காங்க. இல்ல, எப்படிப்பட்ட நிலவ பாருங்க. ரூத்தும் நகோமியும் அந்த கவனித்து பாருங்க. நகோமிய பார்த்து ரூத்து சொல்றான், மரணமே அல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, எதுவுமே பிரிக்கவே கூடாது. இப்படிப்பட்ட மர்மங்கள்லாம் நீங்க இருக்கீங்களா? இப்படிப்பட்ட மர்மங்கள் இருக்கீங்களா? முகத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்படி சாட்சி பவுல் சொல்றாரு, மறுமையும் தரித்திரமோ இவையெல்லாம் கிறிஸ்துவை விட்டு பிரிக்காது. முதல் காரியம். அப்ப இவைகளை விட்டு நான் நினைச்ச மாட்டேன், இதெல்லாம் தேவனை விட்டு பிரிக்காது, இப்படி சமூகத்தை விட்டு பிரிக்காது, நான் சமூகத்தை காத்திருப்பேன் அப்படிங்கிறார் யோசுவா மாதிரி. 2வது, இப்போ நகோமி ரூத்த பாருங்க. ரூத்து சொல்கிறார், என் அருமையான தாயே, மரணமே அல்லாமல் கூடாது, எதுவும் பிரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வயசான தாயாரு ஒண்ணுமே கிடையாது, வறுமையில் இருக்கிறாங்க, தரித்திரம் இருக்கிறாங்க. இங்க பவுல் சொல்றதுக்கு முன்னாடி இங்க பழைய பாட்டு பரிசுத்தவான்கள்ல ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற
குடும்பம் இது. இந்த குடும்பம் எப்படி காட்டு பாருங்க, மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால். யார் பேசுறா? ரூத் யாருமா? மருமகள். மருமகள் மாறா கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் கவனிங்க. கல்யாணம் ஆகி போன பிறகு எந்த சூழ்நிலை என்ன நினைக்க கூடாதான்? நினைக்க கூடாது. நினைக்கவே கூடாது. பிரிகிறது நல்லதல்ல அப்படிங்கிறாரு. அதுக்கு இன்னொரு கருத்தை காட்டுவாங்க. நகோமி என்று நகோமி என்று சொன்னார் என்ன அர்த்தம்? நேசிக்கிறவள். நகோமினா இது மாமியாருக்கு பார்த்து சொல்ற வார்த்தை. மாமியார் வார்த்தை எப்படி இருக்கணும்னா, நகோமி அப்படின்னா நேசிக்கிறவர்கள். இப்ப நம்ம யாரை நேசிப்போம்? எதை நேசிப்போம்? இதெல்லாம் ரொம்ப குவாலிட்டியான வார்த்தைகள். சில இடத்துல மருமகனை பற்றி சொன்னா மாமியார் சந்தோஷம், மாமியார் சொன்னா மருமகளுக்கு சந்தோஷம். இங்க அப்படி இல்லை. ரெண்டு ட்ராக்கையும் கவனிச்சு பாருங்க. ரெண்டு ட்ராக்கையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மருமகள் சொல்றான், நான் மாமியார் விட்டு பிரியவே மாட்டேன், மரணம் மட்டும்தான் பிரிக்க முடியும், வேற ஒன்றும் பிரிக்க முடியாது. மருமையை தரித்திர கஷ்டம் பிரிக்க முடியாது. ஆனா அவருக்கு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நகோமின்னு சொன்னால் யாராம்? நேசிக்கிறவள். அப்போ நகோமியுடைய நேசத்தை விட்டு விடாத என்ன செய்ய முடியல, அதை ருசித்து பார்க்கிறா. இதுதான் யோசனை செய்யறாரு. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்தா அங்க அவனுக்கு நேசம் கிடைக்குது. சடிப்பு வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ தேவ ஆத்மீக ருசித்து பார்க்கல. அதனால உனக்கு சடிப்பா மாறுது. நீ இந்த ரூத்தாக மாறவே இல்லை, அதான் சடிப்பு வருது. நீ ஒரு நல்ல ரூத்தா அந்த மாமியார் குறித்து விளங்குவான். அந்த மாமியார் இன்பத்தை பார்ப்பாய், அவள் நேசத்தை பார்ப்பான். அந்த மாமியார் நேசத்தை அள்ளி கொடுக்கிறவளா இருப்பாள். ஒரு இடத்துல சொல்ற பாருங்க, மருமகளே உனக்கு கொடுக்க என்ன ஒண்ணுமே இல்லம்மா, இனி ஒரு குழந்தை வந்து கூட உனக்கு கொடுக்க முடியாதுமா, தயவு செய்து எப்படி இருக்கிறான் அம்மா வீட்டுக்கு போயிரு. யாராவது இங்க எந்த மாமியாரோட சொல்லுவாங்க நேசம். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாயிரத்து நடந்திட வாழ்வடைந்தே. துன்பவனாயிரத்து நடந்திட வாழ்வடைந்தே. நேசத்தை, அந்த பிரியத்தை கொடுக்கிற பிரியமானவளா இருக்கணும். அதனாலதான் இங்க பிரியமே தூபவதியே. கொஞ்சம் மாமியாரா இருக்கிறவங்க எல்லாம் உங்களை கொஞ்சம் சிறுமிக்கு பாருங்க. நகோமி என்று சொன்னால் நேசிக்காத பிரியமானவள். என்ன செய்து? பிரியமானவள், நேசிக்கிறவள். இன்னைக்கு இந்த குவாலிட்டி நம்ம வெளிப்படுத்தணும். ஐயா, நீ கிறிஸ்தவ வாழ்க்கை சாட்சி இழந்திருக்குது, கிறிஸ்தவ குடும்ப சாட்சியில இழந்திருக்குது. ரூத்தும் இன்னைக்கு இல்ல, நகோமியும் இல்ல. ஆனால் சொல்லுகிறார், அப்ப இந்த பிரிவினைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது.
இந்த பிரிவினை இருக்கிற இடத்தில் தேவ பிரசனம் இருக்காது. தேவ பிரசனம் இருக்காது. அப்ப இதெல்லாம் மனதில் உங்கள் மனதில் இப்படிப்பட்ட என்ன இருந்தா உங்க மனதுக்குள்ள தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியாது. தேவ அன்பை அனுபவிக்க முடியாது. தேவ நேசத்தை அனுபவிக்கவே முடியாது. பாருங்க, அது ரெண்டு பேரும் மாமியாரா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி. மாமியார் இருக்கிறவர்கள் எதை யோசிக்கணும்னு சொன்னால் என் பிரியத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். மருமகளா இருக்க வேண்டும் நினைக்கக்கூடாது. நான் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, என் மாமியாருக்கு பிரிந்து விடக்கூடாது என்று நினைக்க வேண்டும். ஒரு பெரிய சாட்சிகள் பாருங்க, பெரிய சப்ஜெக்ட் அவங்க நிற்கிறாங்க. வேதத்துல நிற்கிறாங்க. உங்க பாத்திரம் கடந்து பாருங்க, எவ்வளவு தரித்திரம், எவ்வளவு பாடுகளா வந்துச்சு பாருங்க. அந்த இடத்துல சொல்ற நீர் மறிக்கும் இடத்துல நான் மறிக்கிறேன். எதிர சொல்லுவோம், அப்பா இதா போதும். என்ன நினைச்சிருக்கலாம்? என் மாமியார் சொன்னார், ஓவல் சொல்றார் பாருங்க. அவளுக்கு புத்த செய்து, மகளே நீங்க அம்மா வீட்டு தீர்மானம் உடனே உடனே போயிட்டான். ஏன் போயிட்டான்னா, என்ன போய் அங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இப்படியே செய்யலாம், நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு அவங்க அந்த இதில் போயிட்டாங்க. ஆனா ரூத் தான் சத்திரம் மாட்டார். ஆனால் அவங்க அந்த சந்ததியில் தான் இயேசு பிறந்தார். அந்த சந்ததியில் தான் கர்த்தர் இவ்வளவு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். பிரிவை தேடுகிறவன் அந்த நோக்கத்தில் வர முடியாது. பிரிவின் ஆவி இருக்கிற இடத்துல ஒரு தேவ திட்டம் நிறைவேறாது. ஒரு நாள் மைண்ட்ல கொண்டு வராதுங்க. சபைகளுக்கு விசுவாச குடும்பங்கள் சாட்சிகளாய் மாறணும். நகோமியை போலவும் ரூத்தை போலவும் மாற வேண்டிய அவசியமா இருக்கிறது. பிரிவினை தேடவே கூடாது சொல்கிறார். குடும்பத்தை விட நான் நினைச்ச மாட்டேன், பிரிக்க மாட்டேன். அதுக்கு என்ன காரணம்? அவள் நேசத்தை அள்ளி கொடுத்தார் ரூத்துக்கு. அந்த நேசத்தை அனுபவிச்சதுனால எனக்கு பிரியவே மனசு வரல. அதே போல தேவ பிரசனத்தில் இருந்தேன். மூன்றாவது ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் முடிச்சிடுறேன். யோசேப்பு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எது பிரியக்கூடாது? எதை விட்டு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியவே கூடாது. என்ன செய்யக்கூடாதான்? அப்போ இந்த புஸ்தகத்தை வாயில இருந்து நிறுத்தப்பட யாரும் எப்ப அது பிரிஞ்சது? வீண் வார்த்தை வரும்போது, வீண் பேச்சுகள் வரும்போது, வீணான இடத்துக்கு உட்கார்ந்து இருக்கும் போது நியாயப்பிரமாணம் ஒண்ணு விட்டு போயிடும், சத்தியம் ஒண்ணு விட்டு போயிடும். அதை பேசி 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 அந்த பிரமாணத்துக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. இதான் பிசாசு பெரிய தந்திரமா இருக்கும். ஆனா தேவ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, மனதிருந்த பிள்ளைகள், சபையில் இருக்கிறவங்க என்ன நினைக்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு நினைக்க கூடாது. என்ன வெகுளி? இந்த புஸ்தகம் வார்த்தை வெளியிட்டு கூட இதை வந்து பவுல் இந்த அப்போஸ்தலர்கள் ஒரு வார்த்தை இருக்க கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். எல்லாரும் நல்லா எடுத்துங்க, சத்தமா வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் காட்டாரு. தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கவே பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இதெல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது கேட்டதா வரணும். இவ்வளவுதான். எவ்வளவு அற்புதமான வேடு பாருங்க. நியூ டெஸ்ட்மென்ட்ல அப்போஸ்தலர் உபதேசத்துல எழுதப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு வேடு எதுன்னு சொன்னா என்ன சொல்றா பாருங்க. இந்த வார்த்தை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஜென்ஸ்ல உபதேசம் வாசிக்கணும். ஆண்கள் சைடு யாராவது பின்னாடி யாராவது ஆனந்த் வேண்டாம், மனித வேண்டாம்.
பின்னாடி வந்து யாராவது வந்துச்சுங்க ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் எல்லாம் ட்ரைனிங் அம்மாடி இருக்கா வாசிக்கலாமா? அருண் என்ன வாசிக்க முடியல. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க முடியும். அருண் வாசிக்க அந்த பட்டணத்தால் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பட்டணத்தால் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு இப்ப கரகத்துக்கு போவோம். எந்த பட்டணத்தால்? எந்த பட்டணத்தால்? இந்த பட்டணத்தால், இந்த சபையார் என்ன செய்தார்களாம்? மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று தினந்தோறும் என்ன செய்தார்களாம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்ப பார்த்து எப்படி இருக்கணுமா? நியாய பிரமாணத்தை வாய் எப்படி இருக்குது? அதை வாய் பிரியக்கூடாது. பிரியாம இருக்குது வாயில் இருக்குதுன்னா இதை படிச்சு இதை ஆராய் பார்க்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுவாங்கன்னா இதை பத்தி பேசணும். இன்னைக்கு பாஸ்டர் என்ன மெசேஜ் கொடுத்தாரு, இந்த வருஷம் என்ன வார்த்தை கொடுத்தாரு, இதை குறித்து டிஸ்கஸ் பண்ணணும். இது எனக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இதை இப்படி நடக்கலாம், என்ன பண்ணலாம், இப்படி ஆராய்ந்து பார்க்கணுமா, இப்படி பேசணுமா, என்ன செய்யணுமா, இப்படி பேச 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 பாருங்க, பேசி பாருங்க. நீங்கள் தெசலோனிக்கே பட்டணத்தார், அதாவது இன்னொரு சபையை பார்க்கிறோம். நீங்க எப்படிப்பட்டவங்க பாருங்கன்னா நம்ம எப்படி பார்க்கணும்? நற்குணசாலிகள். ஆமென். அந்த சாட்சியாங்க நம்ம கிட்ட இருந்து தூக்கிட்டு இருந்துச்சு. நற்குணசாலிகள் என்ற சாட்சி இருந்துச்சு. நீங்க யாராவது சொல்ல முடியுமா? எந்த வீட்டுல எந்த மருமகன் மாமியார் பார்த்து அவங்க நற்குணசாலி சொல்றாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். எந்த மருமகனை பார்த்து எந்த மாமியார் சொல்லணும் இவர் நற்குணசாலி அவர் சொல்றாங்களோ தேவராக போக முடியும். குடும்ப வாழ்க்கைக்கு சாதாரணம் இல்லை, சபை என்பது சாதாரணம் இல்லை, தேவ பிரசன்னம் சாதாரணம் இல்லைங்க. தேவ பிரசன்னத்தில் உட்கார 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 வாஞ்சியா தேட 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 நீங்க என்ன செய்வீர்கள்? நற்குணசாலிகளாய் மாறிட்டே இருப்பீங்க. பிரச்சனை தேடி பாருங்க, என்ன உண்டாயிட்டு இருக்கும்? பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கும், குழப்பம் பெருசாயிட்டே இருக்கும், அதை பெருசாயிட்டே இருக்கும். நீங்க அதை மூடி மறைச்சிட்டு நற்குணத்தை தேடி தேடி பாருங்க. சிவரில் போல இருக்கணும், இப்படி போல இருக்கணும், இப்படி இருக்கணும் பாருங்க. குறிப்பிட்ட காலத்தில் மணவாளனாய் இயேசு அப்படி வரும்போது பார்ப்பாரு, தேறின மணவாட்டி இங்கே இருக்கிறார்கள் என்று அப்படியே பாருங்க. அப்படியே ராஜா பார்க்கிறாரு. அப்படி இயேசுவை பார்த்த உடனே கையிட்டு அழைச்சிட்டாரு, இவதான் எனக்கு ஏற்ற மணவாட்டி. ஆமென். இந்த வருஷத்துல கர்த்தருடைய நற்குணசாலிகளாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார்கள். என்ன அழகா சொல்ற பாருங்கள், நற்குணசாலிகளாய் வாசிங்க. அதனால் அவர்களில் அநேக பேரும் தனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரோயாவிலும் தீர்க்கதரிசன பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்களை அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியால் போக அனுப்பிவிட்டார்கள். இங்க ஜனங்கள் நற்குணசாலியா மாறுறாங்க. உடனே பிரச்சனை நிச்சயது எழுப்பி விடுறாங்க பாருங்க. பிரச்சனை இங்கதான் பிரச்சனை பார்த்து நம்ம நினைச்சிடக்கூடாது, ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது, பிரிவினைய இடம் கொடுத்துற பிரிஞ்சவே பார்த்து விடாது பாருங்க. யாராவது வந்து உடனே பிரச்சனை கழிப்பிட பாருங்க, நீங்க நல்ல சாட்சியா மாற நினைப்பீங்க, ஒரு தீர்மானத்தை எடுக்க பாருங்க. அப்பதான் வந்து யாராவது நைஸா அப்படியே பேசுவாங்க, பிரச்சனை உண்டாக்குற மாதிரி பேசுவாங்க. அது அப்பா வீட்டு வழியா வந்தாலும் சரி, அம்மா வீட்டு வழியா இருந்தாலும், அண்ணன் வழியா, தம்பியோ, நண்பர் யார் மூலம் வந்தாலும் மைண்டோட மட்டும் நான் தேவ பிரசன்னத்தோடு விலக மாட்டேங்க, தேவனுடைய கூடாரத்தோடு விலக மாட்டேன்.
தேவனுடைய பரிசுத்தத்திலிருந்து விலக மாட்டேன், அது நியாயப்பிரமாணத்திலிருந்து விலக மாட்டேன். அது பிரியாதபடிக்கு யோசுவாவின் காலத்தை நான் அவரோடு எதிர்பார்த்திருக்கிறேன். யோசுவா போல அமர்ந்திருக்க வேண்டும். மாற்றம் வேதோட நல்ல ஒரு காரியத்தை கட்ட பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுல யாக்கோபு தன்னுடைய 2 பிள்ளைகளை குறித்து சாட்சி கொடுப்பார் பாருங்க. இவர்கள் பட்டையும் கொடிமையானது என்று ஒரு வாக்கு. லேவி யூதாவை குறித்து 2 சகோதரர்களுக்கு பேசுறாங்க. ஆதியாகம புஸ்தகம் 49 நினைக்கிறேன். யாராவது உக்கிரமான கோபமும் உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்கள் பிரியமும் இஸ்ரவேலிலே அவர்கள் சிதறவும் பண்ணுவேன். என்ன சொல்ல பாருங்க, இங்க ஒரு தகப்பன் பிள்ளைய எப்படி பண்றாரு தெரியுமா? இவன் குணத்தை பாக்குறாரு. எப்படிப்பட்ட குணமா இருக்குது? உக்கிரமான கோபம், கொடுமையான மூர்க்கம். நீங்க அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தரை மாற்றுவதற்கு ஒரு வழி வச்சிருக்கிறாரு. தேவனுடைய சமூகம் காத்துது. நியாயப்பிரமாண புத்தகம் தியானி, கர்த்தரை வார்த்தை இரவும் பகலும் தியானிக்க பழகுவது பாரு. உன் வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கிறா பாருங்க. உன்னை கர்த்தர் வேற வந்து மாற்றுவார். வாசி கேட்டு ஒரு அற்புதமான ஒரு வேட்டை பாருங்க. உபாகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 10-11 வாசி. அவர்கள் யாக்கோபுக்கும் உங்கள் நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு நான் பாருங்க. உக்கிர கோபக்காரன், பட்டயத்தை நம்புறவன், பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ணுகிறவன், இப்படிப்பட்டவனை மோசே என்கிற அற்புதமான தேவ மனிதன் கடைசி நாட்கள் அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? அவர்கள் யாக்கோபுக்கும் நியாயத்தை பேசுற ஆளா கத்தரோட வாக்கியவாங்க. கரணத்தை தியானம் கொடுத்துங்க. நற்புசாலி வசனத்தை தியானிக்க அவசரத்தை தியானிக்க ஒரு நாள் பெத்த தகப்பனே சொன்னான், உக்கிரனும் கோபக்காரன் போ, பட்டயத்தை எடுத்து நிக்கிறவன் அப்படின்னு சொல்றேன். அப்படிப்பட்ட பிள்ளையை காத்தர் எப்படி பார்த்தாரா? நியாயப்பிரமாணத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த நியாயப்பிரமாணத்தை பிரசவிக்கிற இடத்தோடு கொண்டு வந்துருவாரு. அப்படிப்பட்ட வேண்டிய கத்தர் கொடுப்பாரு. நியாயப்பிரமாணத்தையும் யாக்கோபுக்காக அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களையும் விடுவார்கள். கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து யாரை அவன் சத்துருவை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றார். இப்போ பாருங்க அவன் எப்படி பிளஸ் பண்றாரு. என்னுடைய பட்டத்தை எடுக்க மாட்டான், உனக்கு பதில் கர்த்தரே சத்துருடைய இடுப்பை ஒடித்து போடுவான். இதே சமூகத்தில் உட்கார்ந்து அப்படி நியாய பிரமாணத்தை வாய் விட்டு புரியாதபடிக்கு நீ தியானிக்கும் போது நற்குணசாலியா மாறுவாய், குணமுள்ளவனாய் மாறுவாய், புத்தி உள்ளவனாய் மாறுவாய். நீ மாற 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 என்ன சொல்ற? கர்த்தர் கை பிரயாசம் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். எந்த நம்பிக்கை உன் வேலையை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். இன்னொரு காட்சிக்காரு சத்துரு திரும்ப எழுப்பாதபடி அவர்கள் இடுப்பை என்ன செய்து விடுவாரா? கர்த்தரை ஒடுக்கி போடுவாரா? இப்போ உன் கை ரத்தம் செய்யார். ஆமென். நீ வாயினால பேசி பட்டயத்தை பயன்படுத்துறான்னு சரி, கையினால் பயன்படுத்துறான்னு சரி, எதனால் பட்டயத்தை அதோட வேறபால் கொண்டு வரும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இனி நான் உனக்காக செய்வேன். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ சமூகம் இப்போ லேவியை பார்த்து சொல்றாரு, யூதாவை பார்த்து சொல்றாரு, என் சமூகம் முன்னாடி யோசுவா சொல்ற கர்த்தர் இல்லாம சொல்றாரு, உனக்கு முன்னாடி கர்த்தர் சமூகம் உன் செல்லும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.